அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு. முதலாளியின் அனுமதி இல்லாமல் நாட்டை விட்டு செல்லலாம் மற்றும் வேறு கம்பெனிகளுக்கு மாறிக்கொள்ளலாம். புதிய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டிரைவர்களுக்கு புதிய சட்டத்தை அறிமுகம் செய்த த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். டிரைவர்கள் எச்சரிக்கை. அடுத்து குவைத்திக்கு தெரியாமல் ஏர்போர்ட் போனால் குவைத்திக்கு மெசேஜ் போகுமா? இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு செல்லும் வீட்டு தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்க ஹியூமன் ரைட்ஸ் அமைப்பு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் விளைவாக இப்போ சவுதி அரேபியாவில் கஃபாலா முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள தொழிலாளர்கள் இனி ஸ்பான்சரின் அதாவது முதலாளியின் பர்மிஷன் ஒப்புதல் இல்லாமல் சவுதி அரேபியா விட்டு வெளியேற முடியும். அதே போல முதலாளியின் ஒப்புதல் இல்லாமல் விசாவை மாற்றிக்கொள்ள முடியும் என சவுதி அரசு அதிரடியான சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பின்பற்றி வந்த நவீன அடிமைத்துவம் என்றழைக்கப்படும் கஃபாலா முறை தற்போது சவுதி அரேபியாவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இனிமேல் சவுதி அரேபியாவில் உள்ள தொழிலாளர்கள் ஊருக்கு செல்வதாக இருந்தால் இனி யாரிடம் பர்மிஷன் வாங்க அவசியம் கிடையாது. அதுபோல தங்களுக்கு ஏற்ற பிடித்த வேலைக்கும் செல்ல முடியும். குவைத்திலும் இது போன்ற ஒரு சட்டத்தை விரைவில் அமல்படுத்தினால் அனைத்து வெளிநாட்டவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த புதிய சட்டம் தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய பொது போக்குவரத்து துறை த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி போக்குவரத்து விதிமீறல்கள் செய்யும் வாகனங்கள் இத்னேன் ஷஹர் அதாவது பார்த்தீங்கன்னா 2 மாதங்கள் வரை வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது 4 வகை விதிமீறல்கள் செய்தால் 2 மாதங்கள் வரை வாகனம் பறிமுதல் செய்யப்படும். அது என்னன்னா, முதலாவது யூட்டன் போடும்போது வாகனத்தை முந்தி செல்வது, இரண்டாவது தடை செய்யப்பட்ட பகுதிகளை வாகனத்தை நிறுத்துவது, மூன்றாவது வாகனங்களுக்கு இடையூறு செய்வது, நான்காவது சாலைகளை மறைப்பது. இது போன்ற வயலேஷன் செய்தால் அபராதம் மட்டும் 2 மாதங்கள் வரை வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க நம்ம ஊர் ரோடு நினைத்து காரை ஓட்டாதீங்க, அதிக எச்சரிக்கையாக காரை ஓட்டுங்க. இந்த மிக முக்கியமான அறிவிப்பு அனைத்தையும் டிரைவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஏன்னா 2 மாதம் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டால் மீண்டும் அந்த காரை பழைய மாதிரி ஓட்ட முடியாது. ஏன்னா கார் அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, நான் ஹாதிம் விசாவில் வேலை செய்கிறேன், என் கஃபில் போட்டு என்னை அடிக்கிறான், எனக்கு வேலை செய்ய சுத்தமாக பிடிக்கல, என் கஃபிலுக்கு தெரியாமல் ஊருக்கு போனால் ஏர்போர்ட் என் கஃபிலுக்கு ஏதாவது மெசேஜ் போகுமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக போகுங்க. நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கும்போது மெசேஜ் போகாது. லாஸ்ட்டாக இமிகிரேஷனில் போய் ஃபிங்கர் வைக்கிறீங்கல்ல, அந்த டைமில் உங்கள் கஃபீலுக்கு மெசேஜ் கண்டிப்பாக போகும். இப்போ வரக்கூடிய இந்த ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்க. நான் ஊருக்கு வந்துட்டேன் பாய். ஆனால் மெசேஜ் போகுது பாய், மெசேஜ் போகுது கரெக்டாக. நீங்கள் 1:30 மணிக்கு சொன்னீங்களா, நான் அந்த போர்டிங்கு போடுற இடத்துலயே ஒரு கேரளக்காரி இதுனா அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், போர்டிங்கு இப்போ இமிக்ரேஷனுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வரலாம், எத்தனை மணிக்கு போகலாம் அப்படின்னு கேட்டேன். சொன்னால் கரெக்டாக 45 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இமிக்ரேஷனை போட்டு நீங்கள் பாட்டுக்கு வாங்க, கரெக்டாக இருக்கும் அப்படி சொன்னேன். அதே மாதிரி கரெக்டாக போனேன், இமிக்ரேஷனை போட்டு முடிச்சுட்டு உள்ளே போனேன். கரெக்டாக வண்டி எடுத்து மூவ் பண்ணும் போது கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாங்களாம். கரெக்டாக 2:45 ஃபோன் அடிக்கிறான். மூவ் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் பண்ண முடியல. இல்லை, அடுத்த வாட்டி யாராச்சும் இந்த மாதிரி கேட்குறப்ப ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, மெசேஜ் போகுதுப்பா, என்ன உன்னால வர முடியும் அப்படி நம்பிக்கை இருந்தால் வாப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்க போய். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக அந்த டயத்துக்கு போனதுனால இன்னும் கொஞ்சம் நான் கூட டைம் போட்டு போனதுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன். இல்லைன்னா பெரிய சிக்கல், அதனால சொல்கிறேன் போய். பாவம் தெரியாதவனை மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கலாம். ஏன்னா கொய்த்தை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அதனால சொல்கிறேன் போய். அடுத்தவங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 23,000 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு மதுரை 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 14,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு பெங்களூர் 28 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 46 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைட் டு கொழும்பு 33 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $982.99 உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 12 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 608 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.